சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். சாணான் 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 சாணான். ஐயா உண்டு. ஐயா உண்டு. தற்போதைய நிலவரத்துல நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறைய முறை நம்ம பதிகளுக்கு தரிசிக்கிறாங்க. ஏக அவதாரம், அதாவது மகாவிஷ்ணு தான் வைகுண்ட அவதாரம்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் வர்றாங்க. ஆனா முதல்வர்கள் யாருமே கருத்து சொல்லல. இவர் மட்டும்தான் சொல்றாரு. அது இப்ப சமீபத்துல திருநெல்வேலியில ஒரு புதிய புத்தகம் வெளியிட்டதான்னு சொல்றாங்க. நம்ம அகில செய்தி ஏதாவது இருக்கா ஐயா? அதனுடைய விஷயங்கள் ஏதாவது சிறப்பு விஷயங்கள்? ஆமா, இப்போ அதுல பாக்குறது என்னன்னாக்கி பல ஆளுமை உள்ளவர்கள் வந்துட்டு முதல்வராக இருந்திருக்காங்க. ஆமா, அவங்க யாருமே வந்துட்டு மகாவிஷ்ணுவின் வைகுண்ட அவதாரம்னு சொல்லல. எல்லாரும் வருவாங்க, தரிசனம் பண்ணுவாங்க, போவாங்க. ஆனா இவரு மட்டும் எப்படி சொன்னாருங்கிறது வேணும் இல்லையா? ஆமா, அவங்களுக்கு எல்லாம் தமிழ் எழுத படிக்க தெரியும். ஆமா, இவருக்கு தெரியாது. இவருக்கு தெரியாது. இவரு சொன்னது ஸ்கிரிப்டட். யாராவது சொல்லி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு அகில திரட்டுல அந்த இடத்துல எங்க இருக்குன்னு காட்டி கேட்டா கொடுக்கணும். விளக்கம் சொல்லி அதை விளக்க அந்த பகுதி தெரியும் இல்லையா? அந்த பக்கத்தை சொல்லி, அதனாலதான் அவங்க சொல்லல. இப்ப சிம்பிளா புரிஞ்சலையா அவங்களுக்கு? இவங்களுக்கு எல்லாம் தமிழ் தெரியும், ஆளுநருக்கு தமிழ் தெரியாது. அவர் பீகாரை சார்ந்தவர். ஆமா, ஐயா ஆளு தங்கமான மனுஷன், அதுல ஒண்ணும் இல்லை. அவருடைய நோக்கம் வந்துன்னுகிட்டு, அதாவது தொன்மையான வழிபாடுகள் எல்லாமே துலங்கணும், அவங்க தொய்ந்து போக கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் வள்ளலார் வழிபாட்டை மேன்மைப்படுத்துறாரு. இப்ப இதுலயே பல மக்கள் இருக்காங்க, இதையும் நம்ம மேன்மைப்படுத்தணும்னு வாராரு. ஆனா இவங்களை ஆர்கனைஸ் பண்ணவங்க கொடுக்கக்கூடிய ரிசல்ட் தான் இவரு உள் வாங்கிட்டு என்ன செய்வாரு, டெலிவரி கொடுப்பாரு. இந்த தகவல்கள் எல்லாம் அவர் பெறப்பட்ட தகவல் தான். கண்டிப்பா இவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடியதை வச்சுட்டு பண்ணுவாங்க. இப்போ இவருக்கு ஸ்கிரிப்டட் தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ என்னன்னா உதாரணத்துக்கு இப்போ ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இப்ப ஒரு 150 பதிகள்ல இருந்துகிட்டு பதமும் நாமமும் எடுத்துக்கிட்டு அயோத்தியா பட்டணத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பேர் கிளம்புனாங்க. ஆமா, அந்த அயோத்தி ராமர் பிரதிஷ்டிக்கு. ஆமா 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 போனாங்க. எல்லாரும் சிறப்பா நடந்துச்சு. 27 பேர் போனாங்க. சரியா? ஒரு ஆளுக்கு சராசரியா 30,000 ரூபாய் செலவுன்னு பாத்துக்கலாம். சரியா? கிட்டத்தட்ட 8,10,000 ரூபாய் அதுல டர்ன் ஓவர் ஆயிருக்கு. இப்போ ஒரு பதில இருந்து அவங்க ஒரு 1/2 லிட்டர் இல்லைன்னா 1 லிட்டர் பதமும் எடுத்திருப்பாங்க. 150 பதினி வச்சாக்கி சராசரியா 1/2 லிட்டர் பார்த்தாலும் 75 லிட்டர் பதம் வேணும். ஆமா, ஆனா கொண்டு போனது ஒரு 1/2 லிட்டர் பதம் மட்டும்தான். அதை ஒருவேளை கான்சென்ட்ரேட் பண்ணி குறைச்சிருப்பாங்க. இந்த மீதி எல்லாத்தையும் ஏதோ ஒரு தென்னைமரத்தை மூட்டுல ஊத்திக்கிட்டு எப்படி கொண்டு போயிட்டாங்க. சரி, அங்க கொண்டு போனாங்களே, அவங்களுக்கு இது வைகுண்டர் திருமாலோட அவதாரணி அவங்களுக்கு தெரியுமா? அந்த கருத்து தெரியணும். அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்க தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். வழிபாடு தொடங்கி ஒரு 150 வருஷம் ஆச்சு. இன்னும் அங்க உள்ளவங்களுக்கு தெரியலன்னாக்கி அதுக்கு காரணம் என்ன? இதை சரியான ஒரு பாதையில எடுத்து அதை விளக்கி. கண்டென்ட் கிடையாது. யாருக்கு அந்த உண்மை தெரியல. கண்டென்ட் கிடையாது. அந்த நூல் இருக்கு இல்லையா, வெளிப்படுத்தப்பட்ட அந்த முத்துக்கூட்டி அகிலத்திற்குல அந்த கண்டென்ட் கிடையாது. முக்கியமான ஆதார செய்தியே இல்ல. ஆமா, நீங்க எடிட்டிங் பண்ணி சொல்லிடலாம். ஆனா எடிட்டிங் பண்ணாம அந்த கண்டென்ட் எடுத்து வைக்கிறதுக்கு அங்க இல்ல. இதுல இருக்குது, மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம். 150 வருஷமாட்டு ஒரு ஹிஸ்டரி அயோத்தியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியலன்னாக்கி, இஸ்கான் இருக்கியா ஆப்டர் கிருஷ்ணா அவங்க தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போகட்ட காரணம் என்னன்னா நம்மகிட்ட கண்டென்ட் கிடையாது. இப்ப ஆதியில வழிபட்ட அந்த ராமர் வழிபாடாக இருக்கலாம், இல்லது மகாவிஷ்ணுடைய அந்த கிருஷ்ண அவதாரம், இவங்களுக்கெல்லாம் அதனை விட பல மடங்கு சிறப்பு வாய்ந்த இந்த வைகுண்ட அவதாரத்தை எடுத்து சொல்ல செய்தி இங்க இல்ல. ஐயா, இந்த ஏட்டல கிடையாது இல்லையா? அப்படி நீங்க ஏன் இவ்வளவு காலதாமதமாகி அவங்களுக்கு தெரியலன்னாகி, இவங்க கிட்ட கண்டென்ட் கிடையாது, அதனால அவங்களுக்கு தெரியல. இவ்வளவுதான் சிம்பிள். இப்ப இவங்க போனாங்க இல்லையா, போனோடனே நீங்க மகாவிஷ்ணுக்கு வைகுண்ட அவதாரத்துல உள்ளவங்க வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணையா செஞ்சாங்க. இவங்க ஒரு இன்ஃபுளுன்ஸ்ல போனாங்க ஐயா, ஆழ்படியில போனாங்க. அங்க போனாங்க, இதை கொண்டுட்டு போய் அங்க ராமபிரானுக்கு அபிஷேகமாக பண்ணுவாங்க. ஏதோ வாங்கி வச்சு அதுல இருக்கும், அவ்வளவுதான். வைகுண்டருடைய அந்த சிறப்பு அங்க
செயல்படல, தெரியல. முடியாதுயா. அது எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க தெரியாம? இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிடுங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்து சாய்பாபா வந்து திருமாலோட அவதாரம்னு சொல்லிட்டு சிலர் பிட் நோட்டீஸ் அடிச்சுட்டு போவாங்க. ராகவேந்திரர் வந்துட்டு யாரோட மகாவிஷ்ணுவோட அவதாரம், கிருஷ்ணனோட அவதாரம் சொல்லிட்டு பிட் நோட்டீஸ் அடிச்சுட்டு போவாங்க. இப்படி பல்வேறு மக்கள் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வரும்போது நீங்க அதை பார்த்து என்ன நினைப்பீங்க? ஓ, இதை ஏதோ ஒரு சம்பவம் நினைச்சிட்டு விட்டுருவோம். அதனுடைய அதே மாதிரிதான் இப்போ உங்க முன்னால வந்துன்னுகிட்டு இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன தெய்வங்கள் எல்லாமே வந்துட்டு இப்படி வரும்போது நீங்க வந்து அவன் மனசு கோணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படி போயிருவீங்க. எல்லாரும் ஒரு அன்பா வந்தாங்க, அன்பான அதே கதை தான் அங்கேயே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இவங்ககிட்ட கண்டென்ட் கிடையாது. அந்த ஆளுநர் எதுக்கு சொல்றாரு? இவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இதை நம்புறாங்க, இதை நம்ம உடைக்கண்டாம், அவங்க நம்பிக்கை சிறகட்டும் சொல்லி போயிட்டாரு. இதே ஆளுநர் வந்துகிட்ட அங்க போய் எடுத்து சொல்ல முடியுமா? அது அயோத்தியில சொல்ல முடியுமா? அமைப்புல சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்க ஆதாரத்தை கேட்பாங்க, எங்க இருக்கு, என்ன இது, என்ன கண்டென்ட் வேணும் இல்லையா? கண்டென்ட் இல்லாம வந்துட்டு சொல்லி என்னது, இதுதான் பிரச்சனை. சரியா? இப்போ இந்த நூலை வந்து கண்டென்ட் இருக்கான்னு பாப்போமா? இதான் ஐயா அவங்க வெளியிட்ட நூல். அட்டமைப்பு எல்லாம் வந்து நல்லா இருக்கு. ஐபேக்னாகி அகில ஐயாவளி பதிகள் கூட்டமைப்பு, எல்லா பதிகளுடைய கூட்டமைப்பு. இத சுருக்கமா ஐபேக்னு சொல்லுவாங்க, ஐபிஏசின்னு சொல்லுவாங்க, ஐபிஏசி. இப்ப வந்து இவங்க என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஐயா வைகுண்டர் அருளிய சனாதன உபதேசங்கள் தான் இந்த டைட்டில். சனாதன உபதேசங்கள். இப்போ இந்த சனாதன உபதேசங்கள்னு சொல்லும் போதே வந்து சனாதனத்தை பத்தி இதுல ஏதாவது குறிப்பு இருக்கான்னு நானும் தேடி பார்த்தேன். ஒண்ணுமே இல்லை. இல்லவே இல்லை. இந்த டைட்டில்ல போட்டிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? 4 வர்ணம், 4 வர்ணத்தில் பாகுபாடு, 4 வர்ணத்தின் அடிப்படையில் தீண்டாமை, இதுதான் வந்துட்டு காலகாலமாக சொல்லப்பட்டுகிட்டே இருக்கிறது. இது சனாதனம் அல்லன்னு சொல்லதுக்கு வலுவான ஆதாரமான கண்டென்ட் வைக்கணும். வச்சிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. இந்த புத்தகத்துல அந்த சனாதனத்துக்கு ஒரு ஆதாரம் அதுதான் ஐயா, அந்த ஜாதிய பாகுபாடு சனாதனத்துல கிடையாதுங்கிறதுக்கு சில கண்டென்ட் வைக்கணும். வச்சிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. இப்ப நம்ம 4 வர்ணங்கள் இருக்கிறது, அதெல்லாம் கிடையாது. சனாதனத்துல அந்த வர்ணமே கிடையாது. ஐயா, அது உண்டா கிடையாதா, அது எப்படி மாயங்கிறத வந்துட்டு இதுல வந்து ஒரு குறிப்பு கொடுக்கணும். அது இல்ல. அப்ப வந்து இவன் என்ன நினைப்பான்? சனாதனம்னா இன்னைக்கு பரவலாட்டு என்ன நினைக்கிறாங்க? தீண்டாமை, சாதிய தீண்டாமை அப்படிங்கிறது தான் வந்துட்டு வழி வழியா சொல்லப்ப. அது இல்லன்னு சொல்றதுக்கு இவங்க நூல்ல இருந்து கண்டென்ட் எடுத்து வைக்கணும்ல. வச்சிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. நானும் நல்லா தேடி நிறைய பக்கம் எழுதியிருக்காங்க ஐயா, ஒரு பக்கத்துல இல்லையா? ஒண்ணு இல்ல. இது அன்பர்கள் படிச்சா இதுல ஒரு பெரிய ஏமாற்றம் தான். சனாதனத்தை பற்றி உபதேசங்கள் படிப்பான், அவதாரம் வைகுண்டம். இவங்க மொட்டையாட்டு வந்து இந்து மத கோட்பாடுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இந்த பிரிவினை எங்க இருந்து வந்தேன்னு கேட்டாங்க சொல்ல மாட்டாங்க. அதை விளக்கி சொல்லணும். ஆனா இருக்குது. ஆனா இவங்களுக்கு விளக்கி சொல்ல தெரியல. கண்டென்ட் கிடையாது. அந்த செய்தி எல்லாம் தெளிவாகவும் ஆதாரபூர்வமாகவும் முறையா இருக்கு. அதை இப்ப இந்த புக்கு வந்து ஒரு 10,000 புக்கு கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை பேர் படிச்சிருப்பாங்கன்னு கேளுங்க. முழுமையா படிச்சது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா கேட்டா ஐயா, இதே மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் வரும். ஒரு ஆவல்ல வந்துட்டு எல்லாருமே வாங்கி சங்கமா நல்லா இருக்கு இல்லையா, பேஜ் நல்லா இருக்கு இல்லையா, வாங்கி வைப்பாங்க. நானும் இதை வந்துட்டு வாங்கின நிறைய பேர்கிட்ட கேட்டேன், படிச்சு முடிச்சிட்டீங்களான்னு. இல்ல, எல்லாரும் ஒரு சிரிப்பாங்க. அதை பார்த்தோன்னே அப்போ வந்து இது என்ன ஆகி போகுது தெரியுமா? சில தவறான தகவல்கள் வந்து வெளி வரும்போது அதுவே ரெக்கார்ட் ஆட்டு ஆயிரும். இது அந்த மனங்கள்ல பதிஞ்சிரும் இல்லையா? அதாவது நூல் ஆதாரமாட்டு ஆயிரும். ஒரு தவறான ஒரு செய்தியை நீங்க பிரசன்ட் பண்ணும் போது அது நூல் ஆதாரமாட்டு ஆயிரும். இப்ப இந்த நூல்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்துருவோமா? சரி தப்புங்கிறத பாத்துருவோமா? அடிப்படையான சில விஷயங்களை பார்ப்போம். இவங்க நூல் நோக்கணி கொடுத்துக்கிட்டு இந்த தீண்டாமைங்கிறது வந்துட்டு பார்த்தாலே தீட்டுங்கிறது வந்துட்டு சொல்லல. அதாவது ஒரு எதிரி வந்துகிட்டு, எதுல கிருஷ்ண அவதாரத்துல யாரையா எதிரி? கம்சன் வரா, துரியோதனன் வரா. அந்த எதிரியோட தன்மையெல்லாம் தெளிவா சொல்லிக்கிட்டு அதுக்கு பின்பு அழிக்கிறார். அதுக்கு பின்பு மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறார்கள். அப்படிதானே? ஆமா. அப்ப ராம அவதாரத்துல யார் எதிரி? ராவணன். அது கிளியராக சொல்லப்படுகிறது. அவனை வந்து அழிக்கிறாரு. கலியுகத்துல யார் எதிரி? இப்ப கலிநீசன். இப்போ கலிநீசன் ஒரு ஆளாக சித்தரிக்கப்படுகிறதா இல்ல ஒரு மாயையாக சித்தரிக்கப்படுகிறதா? ஒரு ஆள் வரதாட்டு நம்ம நூல்ல சொல்லுது தெளிவா. ஆனா பழைய நூல்ல இருக்கா? முத்துக்குட்டி ஏட்டுல
அதுல இல்ல, பேர் இல்ல. இல்ல இதுல நம்ம தெளிவா நல்லா புரிஞ்சுக்கல. அப்போ பேர் எல்லாம் இருக்கு. நம்ம ஏட்ல உள்ளது இருக்குது, ஆனா அவங்க இதுல இல்ல, அப்படிதானே? அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து அந்த கலி என்றால் என்னங்கிறது ஒரு டெபினிஷனே கொடுக்கல. இவர் எதனால அவதரிச்சாரு, இவர் எதை சாதித்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த கிளாரிட்டியும் கிடையாது. கலின்னா என்ன, அந்த ரூபத்துல அது எப்படி இப்போ வெளிப்பட்டது? இதை வாசிங்க. பாரத திருநாட்டின் தென் தமிழகத்தில் அமைந்த திருச்செந்தூர் திருப்பார்கடலில் கொல்லம் ஆண்டு 1008 மாசி மாதம் 20ஆம் தேதி ஸ்ரீமன் நாராயணர் மகரமாய் வளர்ந்து நின்ற அம்மை மகாலட்சுமியுடன் இணைந்து தமக்கு தாமே மதலையாக ஸ்ரீ வைகுண்டராக கலியுகத்தில் அவதரித்தார். இதை இவங்க கொடுத்திருக்க இந்த நூல் லோகத்தோட சிறப்பு. இப்ப அந்த மகரத்தை பத்தி எந்த விளக்கமும் சொல்லல, உள்ளுக்குள்ளேயும் அதை பத்தி இல்லை. சரியா? இப்போ இவர் வந்து இந்த கண்டென்ட் உள்ள எப்படி இருக்குங்கிறது ரெண்டாவது பார்ப்போம். சரியா? இப்ப இந்த நூல்ல வந்து ஐபேக்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. தகவல் என்னன்னா பக்கம் 5ல பாருங்க, இதுல வாசிங்க. ஐயா வைகுண்டர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம் என புனித அகிலத்திரட்டு அம்மானை எடுத்து கூறுகிறது. சராசரியாக 70 லட்சம் ஐயாவளி மக்கள் இந்தியா மட்டுமன்றி பிற உலக நாடுகளிலும் வழிபாட்டு தலங்கள் அமைத்து மகாவிஷ்ணு. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட ஜனத்தொகை பாப்புலேஷன் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? 6 கோடியிலிருந்து 8 கோடிக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க, தெரியாது. 2011 கணக்கெடுப்பின்படி 7 கோடியே 21 லட்சம் சம்திங்கிறது மாதிரி இருக்குது. ஓகே. இப்ப சராசரியாட்டி இவங்க 70 லட்சம் ஆகி பாப்புலேஷன்ல 10% இருக்கிறதா இருக்கு. 70 லட்சம் மக்கள். ஆமா. அப்ப அது வந்து சாத்தியமா? நம்ம 3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் மக்கள். இதுல இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் தான் போயிருக்காங்க, அப்படித்தானே? இதுல இருந்து இடம்பெயர்ந்தவங்களுக்கு தான் சென்னை, கோயம்புத்தூர், மும்பை எல்லாமே போயிருக்காங்க, அப்படித்தானே? மதுரை, தேனி பக்கம் எல்லாம் யாருக்கும் ஐயாவளி. இப்போ இவங்க கணக்குப்படி வந்து பாப்புலேஷன்ல 10% பேர் ஐயாவளி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவலை பதிவு செய்யறாங்க. இப்ப சேலம், வெள்ளூர் அந்த பகுதிகள்லாம் ஐயாவளி கிடையாது, அப்படித்தானே? அப்போ இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை என்ன செய்யறாங்க, பிரசன்ட் பண்றாங்க. இது எதனால என்ன அரசியல் லாபமோ நமக்கு தெரியாது. இவங்க நாங்க இவ்வளவு மக்கள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது சீட்டு எல்லாம் வாங்கணும்னு கேட்க போறாங்களான்னு தெரியல. அதை உள்குத்து என்னன்னு கூட தெரியல. சரியா? இந்த இதை படிங்க. இது என்ன போட்டிருக்கு? சாமி தோப்பு பதி இல்லையா? சாமி தோப்பு பதி. கீழே இதுல என்ன போட்டிருக்காங்க? குரு குரு சுவாமி. சரி, இந்த பக்கத்துல பாருங்க என்ன மேல போட்டிருக்காங்க? இது ஐயா அவதார பதி போட்டிருக்காங்க. கீழே பாருங்க என்ன பாருங்க, இங்க வந்து திரு போட்டிருக்கு. திரு போட்டிருக்கு. இப்ப அடுத்த பக்கம் பாருங்க, அம்பலப்பதி குரு. குரு. அதுக்கு அடுத்தது பாருங்க தாமரை குலப்பதி குரு. குரு. அதுக்கு அடுத்து முட்டைப்பதி பாருங்க குரு. அப்புறம் பூப்பதி பாருங்க குரு. குரு. இப்போ இவரு மட்டும் திரு. இப்ப இவரை ஒதுக்கிட்டாங்க, திருச்செந்தூரை ஒதுக்கிட்டு. இல்ல, அதாவது என்னன்னாகி விளக்கம் ஐயா, பழைய அவதாரத்துக்கு முன்பு வந்துன்னுகிட்டு கோவில்ல இருந்துதான் அந்த தீண்டாமையே வெளியில அப்படியே பரவிச்சு. அவன் உள்ள வரக்கூடாது, கோயிலுக்குள்ள நாங்க பெரிய ஆட்கள், நாங்க வந்துன்னுகிட்டு என்னது உயர் குலத்தோர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னாச்சு, அதுல இருந்தா பாகுபாடே பிரிஞ்சு வந்தது. இப்போ இவங்க 5 பதிகாரர்களும் என்ன செஞ்சிருக்காங்க, நாங்க குரு ஒரு அவதார பதின்னு சொல்லிக்கிட்டு ஒண்ணு போட்டிருக்காங்களே, அவங்க வந்து திருச்செந்தூர் ஐயாபதி. அவதாரப்பதி என்னங்கன்னு அவங்க சொல்லுவாங்கிற அது வேற கதை. சரி, இப்போ இதுல இவங்க திரு. அப்போ இதுல என்னன்னாகி இப்ப இதுலயே இவங்க வந்து பாகுபாடை விதைக்கிறாங்க. ஐயா இந்த பாகுபாடை விதைக்கிறதுக்கு அவதாரம் செஞ்சு வந்தாரு, இந்த பாகுபாடை களையதுக்கு தான் அவதாரம் செஞ்சு வந்தாரு. அடிப்படை அதுதான். நமக்குள்ள இருக்க பாகுபாடுகள், வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு வரணும் ஒற்றுமையா. இந்த குருன்னு சொல்றவங்களுக்கு இவங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது கொடுத்துருக்காரா? ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த குருன்னு சொல்றதுல வந்துன்னுகிட்டு இப்போ அம்பலப்பதிகாரங்க அதை விரும்ப மாட்டாங்க, எனக்கு பர்சனலாட்டவே தெரியும். அது வந்து எப்போதைக்கும் இப்போதைக்கு ஈடு இல்லைங்கிற மாதிரி வந்து அது தனியாட்ட ஒரு ரகத்துல இருக்கும். அவங்க வந்து இந்த புகழ்ச்சி, இந்த மாலைக்கு அதுக்கு ஒண்ணுமே விரும்ப மாட்டாங்க. பூப்பதி வந்துன்னுகிட்டு அது வந்து ஒரு ஊர் கோயிலாட்டு மாறிடுச்சு, ஊர் கோயிலாட்டு மாறிட்டு. மீதி இப்ப வந்துட்டு முட்டைப்பதிங்கிறது வந்துட்டு எப்படின்னா பங்கு கோயிலா மாறிட்டு, ஏன் டேன் வான் டேன் அப்படின்னு ஆயிட்டு. இப்ப தென்தாமரை குளம் பதிங்கிறது வந்துட்டு அது வந்து ஒரு கவர்மெண்ட் கோயில் இவங்க எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு. அதாவது அது ஒரு அரசாங்க பதி.
அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டு. சாமிதோப்பு பதிவு வந்துன்னுகிட்டு எப்படின்னாக்கி அரசு கோயில் தான் இப்ப இவங்க வச்சு நடத்துறதாட்டு இருக்கு. இப்போ இவங்க இவ்வளவு சொல்றவங்க இன்னைக்கு இந்த திருச்செந்தூர் பதிவு நினைச்சு உள்ளவங்க இன்னைக்கு நினைச்சாக்கி ஒரு 10 சென்ட் இடம் வந்துட்டு சாமிக்கு பேர்ல வாங்கிடுவாங்க. இந்த 5 பதிகாரங்க வாங்குவாங்களா? இவங்க பைசா வாங்குவாங்க, ஆனா இடத்த வாங்க நல்லா கவனிச்சுக்கணும் ஐயா, நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது முட்டைப்பதிக்கு நீங்க போயிருக்கீங்க இல்ல? ஆமா. இன்னைக்கு உள்ள நெருக்கடி எப்படி இருக்கு? ஒரு 10 சென்ட் இடமாவது வாங்கி அந்த பாதையை பாத்தீங்களா எவ்வளவு குறுகல், என்ன ஒரு வண்டி கொண்டு விட முடியுமா? முடியாது. நெருக்கடிக்கு மேல நெருக்கடி. ஏன்னா நிறைய பேர் அங்க தலைவர்கள் எல்லாம் போயிட்டு வர. அந்த புனித நீராடக்கூடிய இடத்துல ஒரு சின்ன ஒரு கோவில் இருக்குல்ல, அது இருக்கிறது மனசுக்கு ஒரு ஆறுதல். இல்லன்னா அங்க போக முடியுமா? அந்த இடத்தையே நம்ம மறக்க முடியாது. 2 விஞ்ச எடுத்த இடம் அப்படி ஆச்சு. இப்போ இவங்க நாங்க குருடி சொல்லவங்க எத்தனை பேர் சேர்ந்து ஒரு 10 சென்ட் இடம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க. பட்டத்தை மட்டும் போட்டு மக்களை ஏமாத்துறாங்க. அதுதான் நடக்குது. ஒரு ஒரு நீதி நியாயம் தர எல்லாம் என்னன்னாக்கி வருமானம். எங்களுக்கு நடிப்போம். இப்போ இந்த டேன் என்னுடைய டேன், நான் இந்த டேன் வந்துட்டு கோயிலுக்கு போய் அடுத்த டேன் எனக்கு அண்ணனுக்கு, நான் போக மாட்டேன். அந்த டைம் போகவே மாட்டாங்க. அப்ப தெய்வீக பணி அது கிடையாது. அதாவது இவங்களுக்கு இது என்னன்னாக்கி பொன் முட்டையிடக்கூடிய வாத்து மாதிரி எடுத்துட்டே இருக்கணும். நான் தான் சொல்றேன்ல, முட்டைப்பதியில இருக்கக்கூடிய அது எவ்வளவு பெரிய ஒரு தொன்மையான பதிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முகுந்தன் பதின்னு கூட பேர் இருக்கு. அதுல ஒரு 10 சென்ட் இடம் வாங்கி அந்த முன் பக்கத்துல விரிச்சு கொடுத்து ஒரு பார்க்கிங் ஏரியா வச்சிருக்கலாமா? அந்த மண்டபம் 25 வருஷத்துக்கு போகும்போது ஒரு காம்பவுண்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் எல்லாம் போகும்போது ஃப்ரீயா இருந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாட்டு கொஞ்சம் இடத்தையாவது வாங்கியிருக்கலாம். இல்ல அங்க தவம் செய்த இடங்கள் எதுவுமே நமக்கு இப்ப வருங்கால சந்ததிக்கு தெரியாம போயிருமோன்னு பயமா இருக்கு. அதனால இப்போ நான் தான் சொல்றேன்ல, திருச்செந்தூர் ஐயா பதில உள்ளவங்க என்ன ஒரு ஏக்கர் ஐயா நல்லா கேட்டுடுங்க. நம்ம கோயம்புத்தூர்ல கேட்டு ஒரு பதி இருக்கு, சிவபதினு இருக்கு. அந்த கோவில் மட்டும் 1 ஏக்கர். அது எல்லாத்த விட பெருசா இருக்கும். ஆமா, அங்க தியான மண்டபம் உண்டு. அதாவது எல்லா விதமான நித்திய அன்னதர்மம் உண்டு. மணலில தான் அதிகமான நித்திய அன்னதர்மம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இங்க நித்திய அன்னதர்மம் இருக்கு. இவ்வளவு வசதிகள் இருக்கு. இப்ப மத்தவங்க எல்லாம் நினைச்சா கோயில் பேர்ல 1 ஏக்கர் இடம் வாங்குக்கு அவங்களுக்கு மனசு இருக்கு. இவங்களால ஒரு 10 சென்ட் வாங்க முடியுமா? வழிபாடு இவங்க 70 லட்சம்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபால்ஸ் ரிப்போர்ட். இப்ப இப்படி என்னைக்கே எஸ்டாப்ளிஷ் ஆகி போயிட்டு தான் இருக்கும். இவங்க எதை வாங்கினாங்க சொல்லுங்க? ஒரு ஆன்மீக ஸ்தலத்தோட இடத்தை விஸ்தாரம் பண்ணினாதான் கூட 4 பேர் வர முடியும். அந்த காலகட்டம் நம்ம 150 ஆண்டுகள் கடந்து போயிட்டு இருக்கோம். இனி ஒரு பிளான் இருக்கணும் இவங்களுக்கு. திருச்செந்தூர் ஐயா பதில மாசி 19 அன்னைக்கு இரவுல இருக்கக்கூடிய கூட்டம் இவங்க சொல்லக்கூடிய இந்த 5 பதில எங்கேயாவது உண்டா சொல்லுங்க? வராது. வந்தாக்கி தாங்குமானி பாருங்க, முடியாது. அதாவது சமாளிக்கக்கூடிய ஒரு வசதி. அப்படிப்பட்ட ஒரு பதில உள்ள ஆளுக்கு இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுமா மக்கள் சொல்றாங்க, இவங்க எல்லாம் பல்லக்குல போனோம், 5 பதில உள்ளவங்க நம்ம பல்லக்கு தூக்கணும். அவங்க கருத்து சொல்றாங்க ஐயா, மக்கள் சொல்றாங்க. மக்கள் இது என்னுடைய கருத்து கிடையாது, நம்மகிட்ட ஆதங்கப்படுறாங்க. இவங்க எல்லாம் பல்லக்குல போவாங்க, நம்ம இவங்களுக்கு பல்லக்குல தூக்கணும். இதையா ஐயா உண்டு பண்ணி வச்சாரு? எவ்வளவு மோசமான ஒரு முன்னுதாரணம். அதாவது பழையபடி அந்த பாகுபாடான ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு இவங்க போடுற விதை. சரி, இப்போ எல்லா யாடுவாசி போயிறாங்களோ, நாங்க குருவனி போட்டா இவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்களுக்கும் உள்ள ஆசை உண்டு, பிடிச்சு கேட்டுருவாங்க. எல்லா ஏடுவாசிக்காரங்களும் ஒரு 1000 பேர் சேர்ந்து நாங்களும் குருவனி போட்டுட்டா இவங்க என்ன ஆவாங்க? அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை போயிருமேன்னு பயப்படுவாங்க. அதான் நான் சொல்ல முடியா, நீங்க உங்களுக்குள்ள ரோலை பண்ணுங்க. ஆனா நீங்க ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சிவசிவா அரகரானா என்னன்னு தெரியாது, அவதாரம் சொல்ல தெரியாது, அதை பத்தி வருத்தம் கிடையாது. ஐயா அம்பலபதியில மட்டும் இது விதி விலக்கேன்னா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இதுல முத்துக்குட்டி அல்லது சம்பூர்ண தேவன் வைகுண்டம் இருக்குது, என்ன செய்யன்னு தெரியலன்னு அவங்க ஒரு சோகத்துல சொல்றாங்களே தவிர அதை பத்தி கண்டுக்காம போகல. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அவங்க உள்ளுக்குள்ள குமுறாங்க. பேசும்போது அந்த தொனிலே தெரியுது. இல்ல சில ஆன்மா ஆளும் ஐயா, இந்த இறைவனை நமக்கு தெரியும், வெளிப்படுத்த முடியாது, அப்ப ஆளும். அப்படிப்பட்ட அழுகுரல் கேட்பதா நீங்க ஐயா இவங்க இந்த குருவுக்கு எல்லாம் மயங்க மாட்டாங்க ஐயா. அவங்களெல்லாம் இவங்க எப்படிதான் இந்த ஏதோ ஒரு கையெழுத்து வாங்கி தந்து வாழ்த்துறை வாங்கிட்டாங்க, படிச்சு பார்த்தா அவங்க வாழ்த்துறை கொடுக்க மாட்டாங்க. உணர்ந்து உள்ள கண்டென்ட் என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? தாமரை குளம் பதியை பத்தி அவங்க பதிகளும் சிறப்புகளுங்கிற பகுதியில கொடுத்துருக்காங்க. அதாவது பதிகளும் புனித தலங்களுங்கிற பகுதியில கொடுத்துருக்காங்க. 20வது பக்கத்துல. இதுல இருந்து இது வரைக்கும் படிங்க.
தாமரை குளம்பதி திரு ஏடு அருளிய பதி என்றும் விருந்தேற்றம் பதி என்றும் அழைக்கப்படுகிறது. திரு ஏடு என்றால் புனித வேத நூலான அகில திரட்டு அம்மானை என்பதை குறிக்கும். ஸ்ரீமன் வைகுண்டர் சப்த மாதர்களுடன் சேர்ந்து விருந்து உண்ட இடம் என்பதால் விருந்தேற்றம் பதி என பெயர் பெற்றது குறிப்பு. இப்போ இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த குறிப்பு இந்த நூலுக்குள்ள இருக்கான்னு பாத்துருவோமா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா. இப்போ ஒரு குறிப்பு வைக்கிறாங்கன்னா அந்த கண்டென்ட் எங்க இருக்கணும்? நூலுக்கு உள்ள இருக்கணும். அத பாத்துரும். நம்ம கடைபிடிக்கிற அந்த நூலுக்கு உள்ள அந்த கண்டென்ட் இருக்கான்னு பாக்கணும். இவங்க 2 மேட்டர் தென்தாமரை குளத்துக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது எழுதப்பட்டதுங்கிறதுக்கும் விருந்தேற்ற பதின்னு சொல்லிக்கிட்டு சப்த மாதர்களோட விருந்தேற்றங்கிறது உள்ளுக்கு இருக்கான்னு பாத்துருவோமா? அன்பரே, இவங்க இந்த எந்த இடத்த சொல்லியிருக்காங்க? சாமி தோப்பு பதினி சிறப்புன்னு சொல்லிட்டு பக்கம் 22ல சொல்லியிருக்காங்க. இத வாசிங்க. இதுக்கு முன்னாடி வாசிங்க. 1008 மாசி மாதம் 20ஆம் தேதி சி 1833 திருச்செந்தூர் திருப்பார் கடலுக்குள் மகரமாய் வளர்ந்து வந்திருந்த அன்னை மகாலட்சுமியுடன் இணைந்து தாமே அவரது குழந்தையாக ஸ்ரீமன் வைகுண்டர் எனும் பெயரில் அவதரித்து பண்டார உருவில் தட்சணத்தில் இந்த பதி உள்ள இடத்தில்தான் வந்தமர்ந்து பல லீலைகளை புரிந்துள்ளார். முந்தைய துவாபர யுகத்தில் அர்ஜுனன் தவம் இருந்து சிவபெருமானிடம் இருந்து பாசுபதம் பெற்ற இந்த புண்ணிய பதி உள்ள இடத்தில்தான் கடவுள் வைகுண்டர் 6 ஆண்டுகள் சிவனை மிக நினைத்து தவசு புரிந்து உள்ளார். மற்றும் சப்த மாதர்களை மரகதம் என்ற சாஸ்திரத்தால் வள்ளி சலிகை சரகதக்கன்னி சரிதை அரிமடவு திருமணம் செய்து கொண்டு பல திருவிளையாட்டுக்களை நடத்தியுள்ளார். ஆகவேதான் இந்த புண்ணிய திருத்தலம் சுவாமிதோப்பு திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருப்பதி மணவை பதி என்றும். சரி, இவங்க என்ன பதிவு பண்ணிருக்காங்கன்னாக்கி, அதாவது தாமே வைகுண்டராட்டு வந்துட்டான்னு சொல்றாங்க. ஆமா. இந்த தாமே வைகுண்டர் நீ வந்தாகி என்னென்ன சிக்கல் வருங்கிறது இந்த நூல்ல நம்ம பாத்துருவோம். சரியா? அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு சிறப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கி, இந்த சப்த மாதர்களை வச்சு எங்க வச்சு இவர் திருமணம் செஞ்சாருனாக்கி சுவாமி தோப்புல வச்சுதான் இவங்க திருமணம் பண்ணினாங்க அப்படின்னு இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேரு அதனாலதான் மணவை பதிங்கிறது மாதிரி இவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இனி அடுத்தது கிட்ட இவங்க பூப்பதிக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதுல படிங்க சூரங்குடி. இது 26வது பக்கம். சூரங்குடி என்னும் ஊருக்கு கடவுள் வைகுண்டர் மக்களுடன் சென்று பூமடந்தையை உலகறிய திருக்கல்யாணம் செய்து கொண்டார். சூரங்குடி என்பது இந்த பதியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சூரங்குடியில வச்சு திருமணம் செஞ்சாகி சூரங்குடியில திருமணம் செஞ்ச இடத்துல தனியா பதி இருக்கணும். ஆனா அது பூப்பதி தள்ளி. ஆமா. அப்ப இந்த மெசேஜே தப்பு. நல்லா புரிஞ்சலையா? எங்க திருமணம் நடக்குதோ 200 வருஷத்துக்கு முன்பு எங்க திருமணம் நடக்குதோ அன்னைக்கு ரிசப்ஷன் உண்டா? கிடையாது இல்லையா? கிடையாது. நமக்கு அந்த கலாச்சாரத்துல எங்க திருமணம் ஆக சூரங்குடியில திருமணம் நடந்துட்டு 2வது பூப்பதிக்கு போனாங்கன்னு சொல்ற தகவலே தப்பு. நிறைய தவறான செய்தியும் தவறானதை இவங்க இம்பல்ட் பண்றாங்க. இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இதை கொடுக்குறாங்க. ஆனா உண்மையில அப்படி கிடையாது. சரியா? இப்போ அவதார பதிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, இதை வாசிங்க. அவதாரப்பதி இது 27வது பேஜ்ல இருக்கு. ஸ்ரீமன் நாராயண சுவாமி கோயில் என்பது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தெற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரையில் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் திருப்பார் கடலுக்குள் மகாவிஷ்ணு வைகுண்டராக அவதரித்த சிறப்பை பிரதிபலிக்கும் விதமாக கடற்கரையில் கடவுள் வைகுண்டரின் அவதாரப்பதி என்னும் ஆலயம் அமைந்துள்ளது. அவதாரப்பதி என்றால் கடவுள் அவதரித்த இடம் என்பது பொருள். இப்ப வைகுண்டர் கிட்ட கடலுக்குள்ள அவதரித்தாருன்னு சொல்றாங்க. ஆனா எந்த இடத்துல அவதரிச்சாருங்கிறது இவங்களால சொல்ல முடிஞ்சா? இல்ல. இவங்க அவதரிச்ச இடம் கடலுன்னு போட்டுட்டு அதற்கிட்ட பதியிடம் போட்டுட்டாங்க. இப்போ கிட்ட நம்ம ஏட்டல என்னது இருக்குன்னு அவதரிச்ச இடம் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய துவாரகா பதியில அந்த கார்னர்ல இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அற்புதமான விளக்கம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த அவதார பதின்னு சொல்லக்கூடிய இந்த திருச்செந்தூர் பதிகாரங்க இந்த அவதார கதையை சொல்லிடுவாங்களா? அவதார பதி நடத்துறவங்களுக்கு அவதார கதை தெரியுமா? தெரியாம தான். அதுல தெரியாததுனாலதான் இந்த அவதார பதின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதாவது
ஒரு வரலாற பதிவு செய்யணும். ம். ஒரு வரலாற பதிவு செய்யணும். தப்பாட்டு செஞ்ச பின்னாடி அதை உண்மைப்படுத்துறதுக்காக கட்டுக்கதைகளை கொடுக்க கூடாது. இல்ல அந்த அவதார பதிவு அவதாரம் நிச்சயமாட்டு வந்துன்னுகிட்டு கரையில நடக்கல. ஆமா, அவதாரம் நடந்தது கடலுக்குள்ளுக்க. அவதாரத்துல நடந்து வந்து வெளியில வந்ததும் இந்த பதி இருந்த இடமும் கிடையாது. அது இன்னொரு இடம், வள்ளி குகைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பகுதியில எதுவுமே இல்ல. ஆனா இந்த இடம் சிறப்பா ஐயா அமைச்சு கொடுத்திருக்காரு. அதை சொல்லலாமே தவிர இது அவதார பகுதின்னு சொல்லும் போது பிழையான வரலாற்றை பதிவு செய்வதா? ஏன்னா 50 வருஷம் கழிச்சு உண்மையான வரலாறு தெரியுமா? இப்ப தலைமைப்பதிங்கிறது கிடையாது. ஆனா தலைமைப்பதினு ஒரு பொய்யான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது இல்லையா? அது மாதிரி அவதார பகுதிங்கிறது ஒரு பொய்யான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஆகுமே தவிர உண்மை வெளியே வரவே செய்யாது. இந்த அவதாரத்திலே நிறைய தவறான தகவல்கள் தான் இப்ப வெளியில வருது. அதை இவங்க அதுல உடனே நம்ம ஒரு இதுங்கிற மாதிரி அப்படி போடுறாங்க. ஆனா மிகப்பெரிய இது ஒரு வரலாற்று பிழைன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? ஆமா, ஏன்னா அந்த அவதாரம் நடந்த இடம் அவதாரம் தற்கால நிவாரணம் சொல்லிக்கிட்டு கொட்டடிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? பின்னால வரக்கூடிய தலைமுறைக்கு எப்படி வச்சிருக்கோங்கிறது தான் முக்கியம். இல்ல அடுத்த சந்ததி, அதான் அடுத்த தலைமுறை வரலாறு கரெக்டா வைக்கணும். அப்பதான் இல்லையா? இப்போ வைகுண்டர் அவதரிச்சு வாராரு, முருகனை பாக்காரு, தெக்காட்டு சிலையை திருப்பி வைக்கிறாரு. அந்த இடம் எதுன்னு கேட்டாக்கி திசையை காட்டி சொல்லணும் இல்லையா? இந்த இடத்துல நடந்து இல்ல இல்லையா? அதனால ஏதோ பெருமைக்குன்னு சொல்லல, சில குறைகளை அவங்களா பார்த்து திருத்திக்கணும். இல்ல நாங்க அந்த அந்த குறையான படிவங்கள் அவங்கள சார்ந்துதான் இருக்கும். இல்ல ஐயா, எனக்கு என்ன கேள்வின்னா, இந்த அவதாரம் பதி இப்ப நம்ம வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சம்பவங்கள் தெளிவுபடுத்தி இருக்கணும் இல்ல அவங்களாது? ஐயா அவதாரம் அவங்களுக்கு தெரியுமா? சொல்லிடுவாங்களா? ஐயா ஆர்வத்துல பதில நிர்வாகத்துல வந்துடலாம், எல்லாம் செஞ்சிடலாம். அவதாரம் சொல்லிடும். ஒரு நல்லா கேட்டுடுங்க, அவதாரம் எப்படி நடந்துன்னு சொல்லி அவதார தின விழாக்கு போட்டி வைக்கிறாங்க, கட்டுரை வைக்கிறாங்க. இந்த பதி நிர்வாகிகளை அவதாரத்தை சொல்லிடுவாங்களா? அப்ப நடத்துறவங்களுக்கும் தெரியாது, சொல்றவங்களுக்கும் தெரியாது, கேட்கறவங்களுக்கும் தெரியாது. இதுதான் இது ஒரு பெரிய ஒரு என்ன புரிஞ்சல உங்களுக்கு? அதனால அதான் கேட்டேன், அவதார பதில நிர்வாகிகள் அவதாரத்தை சொல்லிடுவாங்களா? எந்த இடத்துல அவதாரம் நடந்ததுன்னு சொல்லிடுவாங்களா அவங்க? அதே ஐயா ஆமா காட்டாம தான் வச்சிருக்காரு ரகசியங்களை. இப்போ இவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னாக்கி, திருச்செந்தூர் திருப்பார் கடலுக்குள் ஸ்ரீமன் மகாவிஷ்ணு வைகுண்டராக மனித அவதாரம் எடுத்தார் என்று புனித அகில திருட்ட அம்மானை கூடுகிறது என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வாழைப்பதியை இவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி மொத்தம் 7 பதியை இவங்க முகப்புல கொடுத்திருக்காங்க. இது அனைத்து பதிகள் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு இந்த 7 பதியோட ஹிஸ்டரி தான் இவங்க போட்டிருக்காங்க. இப்போ இதுல அடுத்தது எங்க வராங்கன்னா, ஒரு கதை சுருக்கம் மாதிரி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம சொல்லுவோம்ல அடிக்கடி, நீங்க அவதார கதை சுருக்கம் சொல்லுங்க, அவதார கதை சுருக்கம்னு. இவங்கள உடனே என்ன அப்படி என்கிட்ட இருக்கு, பிரசன்ட் பண்ணிட்டா போப்பா, நீ அவதார கதை சுருக்கம் தானே கேட்டா. சரி, அவதார கதை சுருக்கத்துல என்ன இருக்குன்னு பாத்துருவோம். அதுதான் ஒரு ஆர்வமா இருக்கு அந்த செய்தி எப்படி இருக்கு. இத வாசிங்க. அலையிலே துயில் ஆதி வராகவர் 1008ஆம் ஆண்டினில் ஓர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று. இப்போ இந்த 2 வாசகத்துல எந்த பிள்ளை உள்ள போச்சு? அதை எழுதுன அவங்களுக்கு தான் தெரியும். இல்ல இது காப்பு. அலையிலே துயில் ஆதி வராகவர் 1008 ஆண்டினில் ஓர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்சம்பதிதனில் முலையிலே மகர பாலை உமிழ்ந்து பின் உற்ற தட்சணம் மீதில் இருந்துதான் உலகில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் ஓமை சொல்ல யுக தர்மமாக. அவங்க பொருள் இது கீழே எழுதியிருக்காங்க, வாசிங்க. திருப்பார்கடல் அலை நடுவே துயில் கொள்ளும் ஆதி வராகவராகிய ஸ்ரீமன் நாராயணரே 1008ஆம் ஆண்டினில் திருச்செந்தூர் கடலுக்குள் பொன் போன்ற ஒளி வீசிக்கொண்டு மகரமாக இருந்த ஸ்ரீ லட்சுமி தேவியின் திருவயிற்றினுள் சென்று ஒரு பிள்ளையாக உருவாகி வந்து ஞான பாலை அருகி தட்சிணாசேத்திர திருப்பதியில் எழுந்தருளி உலக நடப்புகளை சோதித்து உம்முடைய அவதார வரலாற்றை அனைவரும் அறிந்து கொள்ள செய்வதே இக்கலியுக தர்மமாகும். இவங்க கொண்ட பொருளுக்கும் இதுக்கும் ஏதாவது மேட்ச் ஆகுதா பாருங்க. இதுல உள்ள போனது ஒரு பிள்ளைன்னு வருது, இங்க அது இல்ல போச்சா? இதை இவங்க எங்கோடி சொன்னாலுமே இவங்க என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா? ஆதி ராகவர் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு நபரை குறிப்பிட்டு அதுதான் உள்ளாட்டு போச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நூல் என்ன சொல்லுதுனாக்கி,
அலையிலே துயில் ஆதிவாராகவர். சரி, ஓகே, அவங்க போட்டு நம்ம ரா சொல்லுவோம். 1008ஆம் ஆண்டில் ஓர் பிள்ளை, ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை சிலையிலே பொன் மகர வயிற்றுக்குள் செல்லப்பட்டு. இங்க 1008ஆம் ஆண்டில் ஓர் பிள்ளைனி போட்டிருக்கு. நல்லா தெரிஞ்சிடுங்க, விளக்கம் இல்ல. 1008ஆம் ஆண்டில் திருமால் உள்ள போனாருங்கிறது இந்த காப்புல சொல்லல இல்லையா? 1008ஆம் ஆண்டில் ஒரு பிள்ளை உள்ள போய் சிலையிலே பொன் மகர வயிற்றுக்குள் செல்ல பெற்று, இப்படிதான் போட்டிருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1008ஆம் ஆண்டில் திருச்செந்தூர் கடலுக்குள் பொன் போன்ற ஒளி வீசி கொண்டு மகரமாக இருந்த ஸ்ரீ லட்சுமி தேவியின் வயிற்றுக்குள் சென்று அதுக்கு பிள்ளைதான் பின்னாடிதான் ஒரு பிள்ளை உருவாகுதுன்னு சொல்றாங்க. மகர வயிற்றுக்குள் போய் தான் ஒரு பிள்ளை உருவாகுன்னு சொல்றாங்களே தவிர இவங்க சொன்ன இந்த காப்புக்கும் அதுக்கு கொடுத்த விளக்கத்துக்கும் பொருந்தவே இல்லை. முதல்ல அடி உழுந்துட்டு அவங்களுக்கு. இந்த செய்தி அவங்களுக்கு நிறைய ஐயா, எப்படி ஒட்ட வச்சாலும் சில விஷயங்கள் ஒட்டாது. ஆனா ஒட்ட வச்ச மாதிரி காட்டிடலாம். ஆனா விவரமா படிக்கவும் கேட்பான் இல்லையா? 1008ஆம் ஆண்டில் ஒரு பிள்ளை தான் உள்ள போயிருக்கு. அது இவங்க கருத்துப்படி வந்துகிட்டு திருமால்னு சொல்றாங்க. அதுக்கப்படி அவங்க கடைசியில என்ன கொடுக்குறாங்க, அவங்க விளக்கமே கொடுக்குறாங்க. திரு வயிற்றுக்குள் சென்று ஒரு பிள்ளை உருவாது தோன்றி. அப்போ இங்க இருந்து ஒரு பிள்ளை பேருக்கு, அங்க பிள்ளை இன்னொரு பிள்ளை உருவாச்சா? இது கொஞ்சம் குழப்பமா. அதனால வந்துட்டு முதல்ல அவங்களுடைய முயற்சி வந்துட்டு என்னது, ஏதோ இவங்க எடிட் பண்ணி ஒட்ட வைக்கிறாங்கிறது தெளிவாயிடுச்சு. இதுல ஓர் பிள்ளைன்னு வருது இல்லையா, அது எந்த பிள்ளைய ஐயா குறிப்பிடுறாங்க? ஐயா, நம்ம ஏட்டின்படி அப்படின்னாக்கி அந்த அவதார சடலம் இருக்கு தெரியுமா, 6ங்கிற அவதார சடலம் தான் உள்ளுக்க போகுது. ஆனா இவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, எடிட் பண்றாங்க, அதை கட் பண்ணிடுறாங்க. இவங்களை தாமே வைகுண்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு அது எல்லாமே எடிட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? ஆமா. அப்போ இப்படி ஒரு விளக்கத்தை கொண்டு வைக்கிறாங்க. ஆனா இதை சேருதான்னு கேட்டா கிடையாது. இது நாராயணர் தான் ஒரு பிள்ளையாட்டு உள்ள போறாங்க. ஆமா ஆமா. இப்போ இந்த இவங்களுடைய நோக்கம் முத்துக்குட்டியை தீர்த்து கட்டிடணும். வைகுண்டர் தாமே வைகுண்டரானான். அதுல உள்ள சிக்கல் என்ன இருக்குங்கிறது நம்ம இப்ப பாத்துடலாம். சரியா? பெரிய பெரிய சிக்கலே வந்துரும். பெரிய சிக்கலை காட்டி தந்துறையா. சரியா? சரி அன்பரே, இந்த இதை வாசிங்க, இதுல இருந்து வாசிங்க. அதாவது இந்த வழிபாட்டு தலங்களை எப்படி குறிப்பிடுறாங்கன்னு இதுல இவங்க கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 33வது பேஜ் நம்பர்ல இருக்கு. மேலும் ஐயா நாராயணர், வைகுண்ட சுவாமி, வைகுண்டர், நாராயண சுவாமி என பல பெயர்களிலும் ஐயாவை அழைக்கின்றனர். ஸ்ரீ வைகுண்ட சுவாமியின் கோவிலை பதி என்றும், நிழல் தாங்கல் என்றும், ஸ்ரீமன் நாராயண சுவாமி கோவில் என்றும், இனல் தாங்கல் என்றும். இனல் தாங்கல்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. இனல் இது ஆரம்பத்துல இனத்தான் கோயில்னு சொல்லுவாங்க. இனத்தான், இனம் இனத்தாங்கல். சரியா? தேவர்களுடைய இனமாக. ஆமா, அந்த சாணார்களுடைய ஆரம்பத்துல இந்த மாதிரிதான் இது என்ன செஞ்சது, இதாயிட்டு இருந்து. சரியா? இவங்க இல்லைன்னு ஒண்ணு சேர்த்திருக்காங்க. இனி இதே மூலமா எடுத்துட்டு அடுத்தது இதே எடுத்துட்டு போயிருவாங்க. ஆக தப்பாட்டு என்ன ஆயிரும்னா ஸ்ப்ரெட் ஆயிரும். ஓகே, இனி பிஹெச்டி பண்ண போறோம். எடுத்து குறிப்பு பண்ணி போட்டு இந்த புக்குக்கு வேற போட்டுருவான். ஐபேக்ல இருந்து போட்டிருக்காங்க. அப்ப அடுத்த கதை மாறிடும். பக்கம் 35ல இதை வாசிங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தென் தாமரை குளத்தில் பிறந்து வளர்ந்த திரு ரா அரிகோபாலன் அவர்கள் புனித அகில திரட்டு அம்மானையை பனை ஓலையில் எழுதிய இடமே தற்போது தாமரை குளம் பதி என்று அழைக்கப்படுது. இந்த தகவல் நூல்ல எங்கேயாவது இருக்கா? அகில திரட்டு நீங்க படிச்சிருப்பீங்க, முத்துக்குட்டி அகில திரட்டு படிச்சிருப்பீங்க. அதுல தென் தாமரை குளத்துல வச்சு அரிகோபாலன் சீடர் அந்த கோயில வச்சு எழுதியதாக தகவல் உண்டா? அதுல அப்படி சரியான குறிப்புகள் எதுவும் ஒண்ணுமே கிடையாது. கடைசியில ஒரே ஒரு வரியில உண்டு, தாமரை குளம் பதி தண்ணில் மேவி தலைத்திருக்குங்கிற ஒரு வரி உண்டு தானே? இப்ப இந்த நூலுக்குள்ள போய் பார்ப்போம், அந்த மாதிரி இவங்க என்ன சாட்சி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த தகவலுக்கு நூல் சாட்சி வேணும் இல்லையா? ஆமா, இருக்கான்னு பார்ப்போம். அதாவது தென் தாமரை குளம் கோவில்ல வச்சு அந்த ஏடு எழுதப்பட்டதாங்கிறது நூல் சாட்சி இருக்காங்கிறது பார்ப்போம். நூல்ல அதுக்கான சரியான சாரம் அது வேணும் இல்லையா? அன்பரே, இந்த சம்பூர்ண தேவன் கதாபாத்திரத்தை இந்த நூல் பக்கத்துல 85ல இருக்கு ஐயா. இத வாசிங்க. கலியுகத்தில் 7 லோகத்தவரையும் நாராயணர் பிறவி செய்யும் போது சம்பூர்ண தேவன் மட்டும் பரதேவதையை தனக்கு மனைவியாக்கி தந்தால் மட்டுமே பிறப்பேன் என்று மறுத்தார். எனவே இருவரையும் தவத்துக்கு அனுப்ப அதிலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. இந்நிலையில் அவரை பிறவி செய்யும் போது தன்னை எப்போது ஆட்கொள்வீர் என கேட்டார். அதற்கு மாயன் தாம் எப்போது வைகுண்டராக அவதரிக்கும் வரும்போது
நற்பேறு தருவராக சொல்லி பிறவி செய்திருந்தார். தாமரையூரில் பிறந்து வளர்ந்த சம்பூரண தேவன் 22 வயதில் நோய்வாய்ப்பட்டு கர்ம கடனை கழித்து இறைவனே தஞ்சமென்று இருந்து 24 வயதில் இறைவனால் ஆட்கொள்ளப்படும் நிலையை பெற்றார். எனவே தமது வாக்கினை நிறைவேற்றும் வகையில் ஐயா நாராயணர் சம்பூர்ண தேவனின் தாயாரின் கனவில் தோன்றி அவனை திருச்செந்தூர் திருவிழாவுக்கு அழைத்து வரும்படியும் அப்போது அவன் பிறவி எனும் பிணியை போக்கி நற்பேறு கொடுப்பதாகவும் சொன்னார். தொட்டில் கட்டி தேவனை திருச்செந்தூருக்கு கொண்டு வரும்போது 2 முனிவர்களை அனுப்பி கடற்கரைக்கு கொண்டு வர செய்து நற்பேறு கொடுத்து ஆட்கொண்டு அருள் புரிந்தார். இதுல குறிப்பினை ஒண்ணு கொடுத்திருக்காங்களே, இதை வாசிங்க. சம்பூர்ண தேவனின் பூலோக பெயர் முத்துக்குட்டி என்று சொல்லப்பட்டாலும் புனித அகிலத்திரட்டம்மானை சம்பூர்ண தேவன் என்றே குறிப்பிடுகிறது. ஐயா நாராயணரால் சம்பூர்ண தேவனுக்கு நற்பேறு கொடுக்கப்பட்டதும் அவரின் பூலோக வரலாறு நிறைவு பெறுகிறது. இப்போ இவங்க சம்பூர்ண தேவன் வந்துகிட்டு ஒரு பெண்ணோட ஆசைப்பட்டான். அவன் ஆசைப்பட்டு பூலோகத்துல அந்த ஆசையோட பிறந்தான். அதனால கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த நீதி எப்படி சொல்லி கொடுப்பாங்க? நீங்க வந்துகிட்டு வான்லோக தேவர்கள் பெண்ணோட ஆசைப்பட்டீங்க, அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அப்படி இறந்து போவீங்கன்னு ஒரு நீதி இதுல கொண்டு சொல்லி கொடுப்பீங்களாங்கிறதுக்கு இந்த நூலை வெளியிட்டவங்க தான் இந்த தாமே வைகுண்டர் ஆனான்னு சொல்லிக்கிட்டு சில பரப்புரை செய்யறவங்க தான் இதுக்கு முடிவு செய்யணும். முத்துக்குட்டி பெயர் அகிலத்திரட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு சிலர் ரொம்ப சிரிப்பாங்க. இப்ப இவங்க 5 சீடர்கள் பெயர் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? இதுல பாருங்க, இந்த பக்கத்துல 101வது பக்கம் இதுல சீடர்கள் பெயர் எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸ்ரீமன் வைகுண்டர் இப்படியாக பல்வேறு சமூக விழிப்புணர்ச்சியையும் அற்புதங்களையும் நிகழ்த்தினார். மேலும் தன்னுடைய சீடர்களாக திரு சிவனாண்டி, திரு முகுந்தன் பண்டாரம், திரு அழகேசன், திரு சுப்பையா, திரு ஹரிகோபாலன் ஆகியோரை ஏற்றுக்கொண்டார். இப்போ இந்த பெயர்கள் எல்லாம் அந்த முத்துக்குட்டி அகிலத்திரட்டுல இருக்கா? நான் நிறைய முறை படித்து பார்த்து விட்டேன், அங்க இல்ல. அப்ப இவங்க அந்த முத்துக்குட்டிங்கிற பேரு இல்லைன்னு சொல்லிட்டு அதனால இதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒதுக்கப்பட்டதுன்னு சொன்னாலும் அப்ப இது எங்க இருந்து எடுத்து போட்டாங்க? இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீடர்கள்லாம் திரு, ஆனா இந்த இப்ப 5 பதில உள்ளவங்க எல்லாம் குரு. இது ரொம்ப வேடிக்கையாதான் இருக்கு. சீடரை திருவாக்கிட்டு இவங்க எல்லாம் குருவாட்டு மாறிட்டாங்க. அதுல சாமிதோப்புக்காரங்க முதல் குருவாயிட்டு. அதாவது நல்லா தெரிஞ்சிடுங்க, சாமிதோப்புக்கு பேர்ல மக்களுக்கு பேர்ல ஒரு வெறுப்பு வரக்கூடிய காரணமே இந்த பாகுபாடு பிரிவினை வச்சுதான். பூஜித குரு, மகா குரு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாம் என்ன பழைய காலத்துல எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நாங்க மட்டும்தான் பதி, நீங்க எல்லாம் தாங்கல்னு சொல்லி ஒதுக்குவாங்க. பதி தாங்க. ஆமா, ஒரு போர்டு வச்சிருந்தா கூட இது பதின்னு சொல்லக்கூடாது, இதெல்லாம் தாங்கல் சொன்ன உடனே எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் பதின்னு போட்டுட்டாங்க. இப்ப ஜோலி முடிச்சு. கதை புரிஞ்சு இல்லையா? நீங்க ஒரு 20 வருஷ வரலாற்றுல இதுதான் நடந்தது. அதே மாதிரி இப்ப இவங்க குருங்கிறது ஆக்சுவலா ஐயாவுடையில குருவுக்கும் குரு பண்டாரத்திக்குங்கிறது குரு சிவன், குரு பண்டாரத்திங்கிறது அம்மை உமையவள் சக்தி, அப்படிதானே? இப்போ இந்த பெயரை எடுத்து இந்த 5 பதில உள்ளவங்களும் தனக்கு அப்படி தூக்கி வச்சுக்கிட்டாங்க. சம்பவம் என்ன நடக்கும்? மேல இருந்து பாத்துட்டு இருப்பாரு, பெரும்படுத்த அடிக்க மாட்டாரு. பெரும்படி பட்டு தெரிஞ்சதுக்கு முன்னாடி அதனாலதான் சாமிதோப்புல உள்ள பல வீழ்ச்சிக்கு உள்ள ஒரு காரணமே அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச். நாங்களும் ஒரு பணிவிடக்காரன் இருந்தா பிரச்சனை கிடையாது, நாங்க பூஜித குரு. அப்ப பாப்பாங்க, நீ மட்டுமா பதி, நாங்களும் பதி போடன்னு சொல்லி நாடெல்லாம் பதி பேர்ல போட்டாங்க. இப்ப அதுல சிலர் என்னன்னா திருப்பதின்னு கூட போடுறாங்க. ஆமா ஆமா, அது என்னன்னா கொஞ்சம் கூட பப்ளிசிட்டி கிடைக்கும். இல்ல எனிவே நான் என்ன சொல்றேன்னா இவங்களுடைய அப்ரோச் அதே மாதிரிதான். இவங்க இந்த குருன்னு சொல்லி நாங்க உயர்ந்தவள்னு சொல்லும் போது இப்ப எல்லாரும் என்ன ஸ்ரீலகரி குருன்னு போட்டுருவாங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு போட்டுருவாங்க, அப்புறம் இவங்க டம்மி ஆயிடுவாங்க. இதோட பெரிய பூஜ்யம் 2-3 பூஜ்யம் போடுவாங்க. 1 போட்டு 2 0 போட்டு பாரு, 3 போட்டாச்சு. நான் 4 போடுவேன், நீ 5 போடு, அவ்வளவுதான். அப்படி போட்டியை கொண்டு வந்தாச்சு. ஆமா, இது என்னன்னா சிவனுடைய பேரை புடுங்கி எடுத்து தன் பேருக்குள்ள வைக்கிறதுக்கு ஒப்பாக கூடிய செயல். இது ஈசன், ஏக ஈசனா நமக்குள்ள கொண்டு வர்றாங்க இவங்க. அத இப்ப குருன்னு பேர் வச்சிருந்தா பரவாயில்ல, அந்த பட்ட பேரை கூட வைக்கும் போது உன் குவாலிட்டி, நான் அந்த திறமையானவண்ணி சொல்றது ஏக படைத்த இறைவன் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க கொண்டுட்டு வராங்க. ஈசனை உணர்ந்து பேர் போட்டா பிரச்சனை இல்லை, இவங்க உணராம பேர தேவையில்லை இல்லையா? இப்போ இந்த குருக்குள்ள இவங்க அகங்காரம் சிக்கிறீங்க. இப்ப நீங்க நல்லா தெரிஞ்சிடுங்க, இவங்களை இப்ப இப்ப ஸ்ரீ குருனிங்கிற போடாம ஒரு நோட்டீஸ் அடிங்க, அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கு மனசு நம்ம அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கோம். நம்ம பேர்ல இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. இவங்க மனசு எல்லாம் எதுக்குள்ளதான் இருக்கும், அதுக்குள்ளதான் இருக்கும்.
இவங்க அந்த அகங்காரம் அதுக்குள்ளதான் இருக்கும். அந்த சுத்திட்டே ஆமா இருக்கும். ஆமா, நீங்க ஒண்ணு வேண்டாம். இப்போ ஒரு பேர் போட்டுக்கிட்டு குருனையும் ஐயானையும் அந்த பக்கம் போடட்டாகி இந்த ஸ்ரீ குருவுக்கு ஆளுக்கு என்ன அந்த கச்சேரி ஒழுங்கா பண்ண முடியுமா? மனசுல அது வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாம் இதுக்குள்ள சிக்கிருவாங்க. இது ஒரு மாய வலை. இது இறைவன் ஏற்படுத்தி ஒரு மாய வலை. அந்த வலைக்குள்ள இவங்க நினைக்கிறாங்க நம்ம அதுக்குள்ள இருக்கணும். இவங்க அதுக்குள்ள இல்லைன்னு அவங்களுக்கே தெரியாது. இது இறைவனாலதான் அதை விளக்க முடியும். ஆமா, ஒரு தடவை இப்படிதான் ஐயா ஒரு கச்சேரிக்கு பேர் அடமொழி போடல, ஒரே அழுகா ஒப்பாரி. இதெல்லாம் நடந்த ஐயா அவருக்கு ஹிஸ்டரி அவ்வளவு நமக்கு தெரியும். ஹிஸ்டரி எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம அதனால பார்த்துக்கிட்டு சரி ரைட் வாழ்க வளமுடன். அதனால வந்து இவங்க இதுல சிக்கிடுவாங்க. நமக்கு இப்படிப்பட்ட இது கொடுக்கல அப்படிங்கிறது. சரியா? சரி, இப்ப வந்துட்டு இவங்களுடைய எண்ணம் வந்து இந்த சம்பூர்ண தேவனை அதை முத்துக்குட்டி இதோட க்ளோஸ் பண்ணிடணும், நிறைவு செய்தரணும். இதுக்கப்புறம் அவரை பேசக்கூடாது. தாமே வைகுண்டர் ஆனாருங்கிறத சொல்லிடணும். சரியா? இப்போ நம்ம ஏடு வெளிவரதுக்கு முன்னாடி வந்து இந்த மணிபாரதி அவர்கள், திரு விவேகானந்தன் அவர்கள் யாருமே வந்து இந்த கதையை இதோட முடிந்ததுன்னு ரொம்ப ஒன்றும் முடிக்க மாட்டாங்க. ஆமா, நம்ம ஏடு வெளிவந்த பின்னாடி நான் வந்து சொல்றேன், ஹரிசுந்தரமணி வந்துட்டு முடிச்சுக்கிட்டு வேற மாதிரி கொண்டு போயிருப்பாரு. அதோட முடிஞ்சதுன்னு இந்த குரு இதுக்கெல்லாம் குரு இதோட முடிஞ்சுன்னு சொன்ன குரு யாருன்னா ஹரிசுந்தரமணி அவர்கள் தான். அவங்க நம்ம கொண்டு போனாலும் கனெக்டிவிட்டி வச்சிருப்போம். நம்ம வந்து இதோட இது கதை முடிஞ்சோடனே கனெக்டிவிட்டி வச்சிருப்போம். இது தொடர்ச்சியா வந்து நகரும். இப்ப இவங்க முடிச்ச பிறகு தாமே வைகுண்டர் ஆன பிறகு என்னென்ன சிக்கல் இருக்குங்கன்னு பாத்துருவோமா?